வணக்கம் மக்களே, மார்ஷல் ஆஃப் தி மாஸ்டர் எபிசோடு 5 6 தான் வந்து பார்க்க போகிறேன். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பல வேலைகள் இருந்ததுனால சரியாக வீடியோ வந்து என்னால் மேக் பண்ண முடியல. இன்னமும் வந்து பல எபிசோட்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஒரு ஆளாக எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடுக்குள்ளே போகிறோம மோர்மிங் என்ன பண்ணுவார்னா, உள்ளே வந்துட்டு அதனுடைய ஸ்வாடை வந்து எடுத்து கொடுத்துட்டு, சான் இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்வாடை வந்து வீசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்ட. ஆனால் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்வாடுக்கெலாம் வந்து கண் இல்லைங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அவங்களுடைய சிஸ்டரை வந்து பார்த்து, சிஸ்டர் இன்னமும் நீங்கள் இவனை நம்பி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அவங்க அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு, எனக்கு வேறு வழி இல்லை, நம்மளுடைய குடும்பத்துடைய பேரை வந்து நான் கெடுத்துட்டேன். நான் வந்து வெளியூருக்கு போனதுக்கப்புறம் சேனோடு தான் திரும்பி வந்தேன். அதனால் வந்து நம்மளுடைய குடும்ப பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து இவர் என்ன சொல்லுவார்னா, சேன் அடுத்த நடக்கிற அகாடமியில் வந்து நான் தான் வந்து ஹெட்டாக இருப்பேன். அந்த இப்போ இதுவில் இருக்கும்போது உன்னுடைய பிளட் லைனை வந்து அவேக்கன் பண்ணி நீ வந்து உன்னுடைய திறமையை வந்து காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் சொல்லுவார். மெங்கோயின் என்ன பண்ணுவார்னா, அவனுடைய ஸ்வாடை வந்து திருப்பி கொடுத்துட்டு அப்படியே வெளியே நடந்து போகும்போது வந்து குயின் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, நான் எதிர்பார்த்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அப்படியே வெளியே போவார். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து, அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரி நீ கொஞ்சம் பசியாக இருப்பல்ல, நான் உனக்காக போய் சாப்பாடு தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வந்து அவனுக்கு சமைக்கிறதுக்காக வந்து போயிடுவாங்க. அப்புறமேட்டு நம்ம சேனை என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மா வந்து சமைக்கிறத வந்து பார்த்துட்டு, என்னதான் இவங்க பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவங்களே வந்து சமைக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, தூரத்துலேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிடும் போது தான் வந்து சொல்லுவாங்க, குயின்சான் நான் சொல்கிறத வந்து நீ ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, என்ன தான் வந்து உங்களுடைய அங்கிள் வந்து பெரிய பதவியில் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து பயங்கரமாக கடைபிடிக்கிறவர். ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள் அங்கிள் வந்து உன்னை எதுவுமே வந்து பண்ணாமல் போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் கடைசியாக போகிறப்ப என்ன சொன்னாருங்கிறது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, அம்மா அவர் வந்து என்னை இந்த டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கத்தானே சொன்னார், இதில் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சேன் கேட்குறப்போ, பரவாயில்லையே நீ கொஞ்சம் வளர்ந்துட்டுக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அம்மா நான் வந்து பார்த்தேன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து கலந்து என்னுடைய பிளட் லைனை வந்து அவேக்கன் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து பிளட் லைனை அவேக்கன் பண்ணி நான் அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நான் உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் மனசுக்குள்ளே வந்து நினச்சிப்பாங்க, குயின்ஷானுக்கு வந்து பார்த்தோன்னா 16 வயசு ஆகிடுச்சு, ஆனால் வந்து அவனுடைய பிளட் லைனை வந்து அவேக்கன் பண்ணுவானாங்கிறது வந்து சந்தேகமாக இருக்குது. அம்மாவாக வந்து நான் வந்து இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அவங்க யோசிக்கிறத வந்து பார்த்துட்டு குயின்ஷானு, அம்மா நான் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடியை தான் வந்து காட்டுவாங்க. அந்த லேடி முன்னாடி அந்த சர்வெண்ட் லேடி என்ன பண்ணுவான்னா, மெங்குயின் இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். சொன்னும்போது வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, உடனே வந்து அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இவள் கண்ணாமுன்னான்னு வந்து பேச ஆரம்பிச்சிருவா. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அந்த முட்டாள் பையனுக்காக ஏன்னா வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அவர் என்ன கேட்பாருன்னா, நீ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்ன பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நான் வந்து அவரை கூட்டிக்கிட்டு வந்து நம்ம குயின் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் வந்து சுற்றி காட்ட கூட்டிகிட்டு போயினேன். அப்போ தான் வந்து இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, நீ வந்து முட்டாள்தனமாக வந்து பேசுகிற, அவர் சொன்னதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னையே வந்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, ஆமாம் நீ என்ன நினச்சிங்கிற, என்னுடைய தேர்டு சிஸ்டர் மேலே நான் வந்து பாசமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அவளை இப்போ வந்து ஒரு பிரச்சனையில் வந்து அவனுடைய பையனை நான் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அகாடமியில் நடக்க போகிற எக்ஸாமுக்காக அவனை வந்து நான் வர சொல்லியிருக்கேன். இதில் வந்து அவன் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க மாட்டான், அவன் பிளட் லைனே வந்து அவேக்கன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் சொல்லுவார். இது எந்த பிளானும் இல்லாமல் தான் இப்படி நினச்சிட்ருக்கேன்னு நினச்சியா, நான் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பிளானை போட்டு தான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து ஓகே சொன்னால் தான் அவன் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாமில் வந்து இப்படி பாஸ் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து மெங்கோயின் வந்து அப்படியே வெளியே போவார். வெளியே போனதுக்கப்புறம் வந்து அந்த லேடி என்ன பண்ணுவா, அவள் கையில் இருக்க பூனையை வந்து கீழே விட்டுட்டு, டே லிட்டில் பாஸ்டர்ட் உன்னை வந்து பார்த்தோன்னா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். இத்தோடு வந்து இந்த 5வது எபிசோடு வந்து முடியுது.
வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். அப்படிலாம் சொல்லலை, 6வது எபிசோடையே வந்து பார்த்துடலாம் வாங்க. எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து பழைய விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்து அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ணுவேன். அவைக்கன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் யாருங்கிறத வந்து இந்த பூமிக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அதுக்கு முன்னாடி நான் வந்து முதல்ல என்னோட பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த லேடியை தான் வந்து காட்டுவாங்க. அந்த லேடி வந்து என்ன சொல்லுவான்னா, இப்போ தான் வந்து கியூன்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு ஆகுது. அவனுக்கு 16 வயசில் தான் வந்து பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ண போகிறான். அப்படியே வந்து அவன் அவைக்கன் பண்ணலனாலும் சரி, அப்படியே அவைக்கன் பண்ணாலும் சரி, அவன் வந்து ஒரு உதவாக்காரியாக தான் வந்து இருக்க போகிறான். இதை வந்து காரணம் காட்டியே நான் வந்து அவனை அந்த குடும்பத்தை விட்டு வெளியே துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி வில்லத்தனமாக வந்து பிளான் போட்டுட்ருப்பா. நம்ம சேனை தான் வந்து காட்டுவாங்க. சேனை என்ன சொல்லுவான்னா, அவன் வந்து பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு மார்ஷல் சோலை அவைக்கன் பண்ணுறதுக்கு 3 வித வழிகள் இருக்குது. அதுவும் வந்து தடைகளும் வந்து பார்த்திங்கன்னா 3 தடைகள் தான் இருக்குது. ஒன்று, அவனோட பிளட் லைன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கணும். அப்படி இல்லைனா அவனுடைய அவைக்கன் திறமை வந்து கம்மியாக இருக்கணும். அப்படி இல்லைனா அவனுடைய உடம்பு வந்து பார்த்தோன்னா அது ஒத்துழைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து என்ன பண்ணுவான், சரி இவன் உடம்புல எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு தியானத்து மூலயமா வந்து அவன் உடம்புல இருக்க எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பான். மார்ஷல் பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து திறமை வேணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய உடம்புல வந்து எந்த இடம் வந்து பிளாக் ஆகிருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 7வது மெரிடியனை வந்து நம்ம ஹீரோ வந்து திறக்கும் போது வந்து என்னடா இது, நான் எவ்வளோ பெரிய மார்ஷல் மாஸ்டரு, எவ்வளோ பெரிய லெஜண்ட், நான் வந்து பார்த்தேன்னா இந்த சாதாரண உடம்புக்குள்ளே வந்துக்கிட்டு என்னுடைய மெரிடியனை திறக்கிறதுக்கு வந்து போராடிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து 11 மெரிடியன் வரலும் டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணுறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். வந்து சாதா மாஸ்டர்களை வந்து சமாளிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் வந்து ப்ரீவியஸில் வந்து பார்த்தேன்னா என்னுடைய கல்டிவேஷனை வந்து தொடங்கிறதுக்கு தான் வந்து டைம் ஆச்சு. ஆனால் வந்து இந்த உடம்புல வந்து பிளட்டை வந்து அவைக்கன் பண்ணுறதுக்கே வந்து பிரச்சனையாக இருக்கடா, என்னடா பிளட் லைனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, இப்படியே வந்து போய்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி வந்து 9 ஸ்டார் ஸ்க்ரோலர் காட் எம்பைரர் அந்த பயிற்சியை வந்து நான் எப்படி வந்து தொடங்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இருக்கும்போது அப்போ தான் வந்து சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்டார் ஸ்க்ரோலர் ஆஃப் தி காட் எம்பைரர் டெக்னிக்கை வந்து சொல்லும்போது வந்து அந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைமையான ஏஷியன் டெக்னிக்கு. அந்த டெக்னிக்கை வந்து எனக்கு ஈஸியாக கிடச்சிது. ஆனால் நான் வந்து அதை பயிற்சி பண்ண வந்து தவறிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ஸ்க்ரோலர்னு கூட வந்து சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ஈஸியாக கிடச்சிது. ஆனால் வந்து இப்போ இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்னால் வந்து அதை வந்து பயிற்சி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து 9th லெவல் ரேங்கிங்கில் வந்து இருக்குது. பயிற்சி பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராங் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மர்மமான பகுதிக்கு போகாமல் இருந்தேன்னா அதை பற்றி வந்து தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து 11th தான் வந்து கடைசி மெரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் 11th மேலே 12ன்னு ஒன்று இருக்குது. இந்த பயிற்சியை வந்து பண்ணால் அந்த 12th மெரிடியனை வந்து நம்மளால் வந்து திறக்க முடியும். வந்து அந்த ஸ்கூல் கிடைச்சதுக்கப்புறம் 12th மெரிடியனை எப்படி ஓப்பன் பண்ணுற விஷயத்தை வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னா, என் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 6 மெரிடியனை வந்து திறந்துருக்கேன். இன்னும் வந்து 7வது மெரிடியனை வந்து நான் திறக்கணும். என்னுடைய பாடியை வந்து நான் ரீபில்டு பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வேகமாக வெளியே ஓடுவான். அவங்க அம்மாவை வந்து பார்த்துட்டு, அம்மா நான் ஒரு வேலையாக நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஜாகிரதடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து மார்க்கெட்டுக்கு தான் வருவான். மார்க்கெட்டுக்கு வந்து அங்கே இருக்க வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெரிடியனை வந்து ஓப்பன் பண்ணனா எனக்கு வந்து டிவைன் நீடல்ஸ் வந்து தேவைப்படுது, டிவைன் ஊசிலாம் தேவைப்படுது. அந்த ஊசிகளை கொண்டு தான் வந்து என்னால் வந்து என்னுடைய புள்ளிகளை வந்து திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது எங்கே கிடைக்குங்கிறது வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒரு இடத்துக்கு வந்து போவான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அவனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கி ஃபேக்ட்ரி டெம்பிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒரு பெரிய இடம் இருக்கும். அந்த கேட்டுக்களை வந்து திறந்துக்கிட்டே வந்து இவன் வந்து உள்ளே போவான். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்பைரர் லெவலான ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. இந்த இடத்துல வந்து ஏன் கியூன் ஃபேமிலியே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பிரான்ச்சை வந்து தொடங்கியிருக்காங்க. அது அப்படியாப்பட்ட இடம் இது. இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்காத எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்போ தான் நம்ம ஹீரோ
ஹீரோ என்ன பண்ணுவான்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிவைன் ஊசிலாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து அங்கே இருக்க ஒரு சேல்ஸ் கேர்ள் என்ன பண்ணுவான்னா இவனை வந்து கூப்பிடுவா. அந்த சேல்ஸ் கேர்ள் கிட்ட போயிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அதை வாங்கிட்டு இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. வேற ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங். மக்களே, மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு வந்து 7 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடை பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த எபிசோடு புரியும். இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்தவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஆர்ச்சி ஃபேக்ட்ரி டெம்பிளை தான் வந்து காட்டுருவாங்க. அந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்க்கு வந்து இவரை வந்து பார்த்துட்டு இவரை வந்து பார்க்கறதுக்கு பெரிய குடும்பத்துலேருந்து வந்த ஆள் மாதிரியே தெரிகிறாரு, இவர் கண்டிப்பாக வந்து லோ குடும்ப ஆளாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் என்ன பண்ணுவாங்கன்னா யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்லிப்பை வந்து எடுத்து கொடுப்பான். அந்த ஸ்லிப்பு இருக்கிறத வந்து அந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு மாஸ்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கடையில் வந்து 4-5 வருஷமாக இருக்கேன், ஆனால் நீங்கள் எழுதி கொடுத்த எந்த மருந்துமே எனக்கு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நம்ம ஹீரோ வந்து நான் மனசுக்குள்ளே நான் நினச்சது வந்து உண்மைதான், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதின மெட்டீரியல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ தான் வந்து யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு வந்து அந்த சேல்ஸ் கேர்ள் கூப்பிட்றப்போ சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கும் பேனாவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கேட்பான். அதுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம சேனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்து கொடுப்பா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்க்ரீடியண்ட்டை வந்து எழுதிக்கிட்டே வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லோயஸ்டான மெடிசன், இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கலன்னா இந்த டெம்பிள் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு நினச்சியே இருக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருப்பாது குயின் ஷானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சத்தம் கேட்கும். இப்படி பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியும் ஒரு ஜென்னும் வந்து வருவாங்க. அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரின்ஸு லார்டு கிங் ஹானுடைய பொண்ணாச்சே, அதுக்கு முல்ல இவன் பக்கத்தில் வரக்கும் கூட லார்ட் ஆன் பிங்குடைய செகண்ட் பையன், இவன் பேர் வந்து குயின் யாங் ஹான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்போ தான் வந்து அந்த லேடி கேட்பா, ஏன் சேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உன்னுடைய பெட்லைனை வந்து அவைக்கன் பண்ணலைன்னு நினைக்கிறேன், நீ வந்து இப்போ எங்கே என்ன ரிஃபைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ அப்போ தான் வந்து அவன் பக்கத்தில் இருக்கவன் கேட்பான், ஆமாம் இன்னும் இவன் வந்து பெட்லைனே அவைக்கன் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து 2 பேரும் வந்து உள்ளே வருவாங்க. நம்ம சேன் என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்லிப்பில் இருக்கிறத வந்து எழுதி முடிச்சுட்டு இவங்க 2 பேரையும் வந்து கண்டுக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த சேல்ஸ் லேடி கிட்ட வந்து அந்த ஸ்லிப்பை வந்து தருவான். அவனை கண்டுக்காமல் வந்து அந்த ஸ்லிப்பை வந்து கொடுக்குறத பார்த்துட்டு அந்த பொண்ணு லேடி சேல்ஸ்கள் என்ன பண்ணுவான்னா அந்த ஸ்லிப்பில் இருக்கிறத வந்து படிக்கும் போது இவன் வந்து என்ன பண்ணுவான்னா சடனாக வந்து அந்த ஸ்லிப்பில் இருக்கிறத வந்து பிடுங்கிட்டு இதில் என்ன அப்ஸ்ட்ரைக்கல் ஸ்டோன் தானே வந்து கேட்டிருக்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஸ்லிப்பில் இருக்கிறத வந்து மீதியை படிக்காமல் வந்து தூக்கி போட்டுருவான். அப்ஸ்ட்ரைக்கல் ஸ்டோன்லாம் வந்து எவ்வளோ விலை மதிப்பு அற்றது தெரியுமா, உன்னால் வாங்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்குறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அப்படியே கை தட்டிக்கிட்டே வந்து ஏன் நீ வந்து அந்த அப்ஸ்ட்ரைக்கல் ஸ்டோனை வந்து வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ டேய் உனக்கு என்னடா என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பேக்கெட்டிலிருந்து ஒரு அப்ஸ்ட்ரைக்கல் ஸ்டோனை வந்து எடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா $30,600 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காரு, இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாஸ்டருடைய செகண்ட் லெவலுடைய ஸ்வாடை வந்து தயாரிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்த வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். மட்டும் இல்லை உன்னால் வந்து பிளட் லைனே வந்து அவைக்கன் பண்ண முடியல, நீலாம் வந்து வெளியே வரத்துக்கே வந்து தகுதி இல்லாதவனோட, ஏன்டா இப்படி வெளியே வந்து எங்களுடைய குடும்ப மானத்தை வந்து வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டேய் உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் வேறையே இல்லையாடா, ஏன்டா இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, யார் வெளியே வரக்கூடாது யார் வெளியே போனோங்கிறது வந்து நீங்கள் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ அவன் வந்து கடுப்பாகி ஒரு பிளட் லைனை கூட அவைக்கன் பண்ண தெரியல, நீ வந்து எங்கள் அம்மாவை வந்து பேசுகிறியாடா, நான் வந்து என் கூட சண்டை போட வாடா, என்கிட்ட இதுவரையில் இந்த மாதிரி யாரும் பேசுனதே இல்லைடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவை வந்து சண்டைக்கு கூப்பிடுவான். அதான் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து இந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, ஆனால் இவங்க வந்து சண்டை போடுறதுக்கு வந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மாஸ்டர் வந்து அந்த இடத்துக்கு வருவார். அந்த மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் வந்து இவன் என்ன பண்ணுவான்னா உனக்கு வந்து நேரம் வந்து நல்லா இருக்குது போல், என்னுடைய மாஸ்டரே வந்து இந்த இடத்துல வந்துட்டார், அதனால் நீ தப்பிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க
இருக்க பேட்சை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான். ஹீரோ வந்து பார்த்துட்டு இங்கே இருக்க மார்ஷல் மாஸ்டர்லாம் வந்து இவங்க பேட்ச் வைஸாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இவர்கிட்ட இருக்க பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லெவல் எர்த் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ நினச்சிட்டே இருக்கும்போது அந்த குயின் ஷாங் ஹூன் என்ன பண்ணுவான்னா அவர்கிட்ட போயிட்டு வணக்கத்தை வச்சுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாஸ்டர் வந்து ஸ்வாடை வந்து செகண்ட் லெவல் ஸ்வாடை வந்து தயாரிக்க வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை நான் வந்து ஆம்பிங்கோடைய செகண்ட் பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ சரி நீ இப்போ வந்து அந்த அப்ஸ்ட்ரைக்கல் ஸ்டோனை வச்சு தானே வந்து ஸ்வாடை வந்து தயாரிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ ஆமாம் அதில் வர ஸ்வாடை வச்சு தான் வந்து நான் தயாரிக்க போகிறேன். அதிலே வந்து பார்த்தோன்னா ஸ்வாடெல்லாம் வந்து நிறைய விதங்கள் இருக்குது. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அதை வந்து ஹீட் வந்து பண்ண முடியாது. ஆனால் கோல்டான இடத்துல வச்சு தான் அதை வந்து அந்த ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளால் வந்து தயாரிக்க முடியும் ஸ்வாடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் மட்டும் இல்லை அந்த ஸ்டோனில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஸ்வாடுடைய தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்வாடாக தான் வந்து மாறும். அதோடைய எட்ஜஸ்லாம் வந்து நல்லா ஃபைனாக சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து அவன் என்ன சொல்லுவான்னா மாஸ்டர் நீங்கள் வந்து அந்த அப்ஸ்ட்ரைக்கல் ஸ்டோனில் வந்து ஸ்வாடு செஞ்சதை மீதியை வந்து நீங்களே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ அதை கேட்டுட்டு அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துப்பார். இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. வேற ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு எபிசோடு தாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் காய்ஸ். தேங்க்யூ டு வாட்சிங். மகளே இல்லை மாஸ்டர் ஆஃப் தி மாஸ்டர் எபிசோடு வந்து 8 தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது எவ்ரிதிங் யூ அனிமே. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வழக்கமாக சொல்கிறது தான் வந்து புதுசாக வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி எபிசோடை பார்த்துட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த எபிசோடு வந்து புரியும். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து எவ்வளோ இது ஆனாலும் சரி, நீங்கள் ஸ்வாடு செஞ்சாலும் சரி, அது ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அந்த ஸ்டோனையை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குயின் ஹான் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா இன்னொரு டோக்கனை வந்து எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 சில்வர் காயின் இருக்குது, இதையும் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பக்கத்தில் இருக்க வந்து லேடி தான் வந்து அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு லெட்டரை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஒரு லெட்டரை வந்து கொடுப்பா. அந்த லெட்டரை கொடுத்த உடனே அதை வந்து படித்து பார்க்கும்போது அவர் கையில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதறுவான். பதறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பேசுவார். லெட்டரை படிச்சுட்டு நீ வந்து பார்த்தோன்னா ஒரு பிரின்சஸ்ங்கிறதுனாலையோ உங்கள் அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனாலையோ வந்து நான் வந்து உனக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து தயாராக இல்லை. உங்ககிட்ட வந்து எந்தளவுக்கு எபிலிட்டி இருக்கோ அதை வச்சு தான் நீ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் சொல்லுவார். அவன் என்ன சொல்லுவான், எனக்கு புரியுது மாஸ்டர், என்னுடைய வந்து டேலண்ட்டை உங்களுக்கு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த குயின் ஹானையும் வந்து அந்த லேடியை வந்து கூட்டுக்கிட்டே அவர் வந்து போவார். நம்ம ஹீரோ வந்து அதிர்ச்சியோடு வந்து அந்த விஷயத்தை பார்த்தால அதை அப்படியே வந்து அவனை வந்து பின்னாடியே போவான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்து குயின் ஹான் என்ன சொல்லுவான்னா டேய் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அப்போ தான் வந்து அந்த லேடி கிட்ட வந்து அந்த மாஸ்டர் வந்து சொல்லுவார், நீ வந்து பார்த்தோன்னா ஒரு ரிஃபைனராக ஆகிறதுக்கு வந்து வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கான வந்து ஸ்ட்ரென்த்தும் திறமையும் வந்து இருக்கணும், அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ மாஸ்டர் அது என்கிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லுவாள். ரிஃபைனருக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அது அப்போ தான் வந்து அவங்களால வந்து ஒரு ஸ்வாடை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார். இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அவளை வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி நீ வந்து பார்த்தோன்னா உன்னுடைய 16 வயசுலேயே வந்து நீ உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு வந்து நீ வந்து மேன் லெவலை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவாள். அது மட்டும் இல்லை 3வது வந்து பிளட் லைனை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார். சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து இங்கே இருக்க பிளட் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ரேங்கிங்காக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோஸ் நினச்சிக்கும் போது சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவரை வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய தூண்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போவான். தூண்கிட்ட கூட்டிட்டு போனதுக்கப்புறம் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவன் என்ன பண்ணுவான்னா அந்த தூண் மேலே வந்து கை வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக வந்து மாறும் அந்த தூணுடைய கலரு.
அதை வந்து பார்த்துட்டு சரி ஃபஸ்ட் லெவல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் இருக்குது, சரி வா அடுத்தது வந்து உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் டேலண்ட்டை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒரு கியூபு கிட்ட வந்து கூட்டிகிட்டு வருவார். அந்த கியூபு கிட்ட கூட்டிகிட்டு வந்து கை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கியூபை வந்து அப்படியே ரெட் கலரில் வந்து மாறி உடனே வந்து அதுலேருந்து பவர் வந்து அப்படியே போயிட்டு வந்து க்ரீன் கலரில் வந்து மாறும். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 வகையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, அப்புறம் வயலட் கலரில் வந்து இருக்கு இப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்திருக்கு, அதுவும் வந்து நல்ல கலர் தான், அதுவும் ஸ்ட்ராங்கான பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து அந்த லேடி வந்து கேட்பா, மாஸ்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்லேயும் வந்து பாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து என்னை வந்து ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, சரி நீ வந்து பார்த்தோன்னா என்னுடைய 9th ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ அந்த லேடி வந்து சந்தோஷப்பட்டு வந்து நன்றி மாஸ்டர்னுவான். அப்போ பக்கத்து இருக்க வந்து குயின் ஹேங் என்ன பண்ணுவான்னா எங்கே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். சொல்கிறப்போ வந்து நீயும் வந்து இந்த ஆர்கி ஃபேக்ட்ரிக்கு கொண்டு என்னை கூப்பிட்டு வரலன்னா இது வந்து சாத்தியமாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவள் சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து கை காட்டிட்டு அவளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, உன் பேர் வந்து மிங்குயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் வந்து டேய் யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாஸ்டர் கேட்குறப்போ உடனே வந்து அந்த குயின் என்ன சொல்லுவானா, என்ன தைரியம் தான் மாஸ்டரே வந்து பேர் சொல்லி கூப்பிடுவேன், உனக்கு வந்து பார்த்தோன்னா எப்படிதான் அந்தளவுக்கு தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்பான். அதில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் வந்து லெவல் 2 ரிஃபைனராக வந்து இங்கே இருக்க முடியும், நீ யாருடா குழந்தை, நான் உங்ககிட்டலாம் வந்து பேச விரும்பலை, ஒழுங்கு மரியாதை என்னுடைய ஆர்கி ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து 2nd லெவல் ரிஃபைனராக இருக்க முடியாது, நீ வந்து உன்னுடைய லெவலை வந்து மாற்றுறப்போ வந்து ஆர்கி ஃபேக்ட்ரியுடைய லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போனா வந்து ஃபயர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ ஆமாம் இது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்போ வந்து எனக்கு வந்து தெரியாது, ஆனால் வந்து என்னுடைய கெஸ்ஸிங் பிரகாரம் நீ வந்து அடுத்த லெவல் ஆர்கி ஃபேக்ட்ரியை வந்து ஃபயர் ஆக்டி ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்கும் போது வந்து உன்னுடைய உடம்புல வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு, நீ இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்குறப்போ எல்லாம் கேட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க குயின் ஹான் என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் நீ என்ன முட்டாளாடா, ஒரு மாஸ்டரே வந்து நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஃபேமிலிக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஒன்று தண்டனை வாங்கி கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா அப்படியே வந்து கோவப்பட்டுட்டு வந்து இவனை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவரால் வந்து அட்டாக் பண்ண வரும்போது அந்த அட்டாக் பட்டு அவன் அப்படியே போய் தெரிச்சு விழுவான் பக்கத்தில் இருக்கிற குயின் ஹானை. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே நிற்பான். அப்போ தான் வந்து அவன் சொல்லுவான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவரை வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லாமே வந்து மெரிடியன் எல்லாமே வந்து பயங்கரமாக வலிக்கும், உங்களுடைய உடம்புல இருக்க பாய்சன் அதுவும் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் சொல்லுவான். அதை கேட்டு வந்து அவர் வந்து அடிக்கிறத வந்து நிப்பாட்டிட்டு இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாஸ்டர் வந்து பாய்சனால் வந்து இறக்க போகிறாரு, அதை நினச்சா வந்து கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்கிறப்போ யாருடா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த மாஸ்டர் பார்ப்பாரு. இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. வேற ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். எனக்கு எக்ஸ்பிரஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். Lots of love guys, thank you to watching.